ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு, இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக டேரிஃபும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது எப்படி நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ இன்றைக்கி மோஸ்ட்லி என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 கோடிக்கு வந்து சேல் பண்ணி கொஞ்சம் வந்து சேஃபர் சைடு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. அண்ட் ஆல்சோ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 2800 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, 2800 கோடிக்கு அவங்க பை பண்ணியிருக்காங்க. பயப்படலை, பையிங் தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டை பார்ப்போம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, நேத்தோடைய மார்க்கெட்டில் நேத்தோடைய லைன் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சேட்டில் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னாவே பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நேற்று ஒரு பிவோட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மிட்-ஆன் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கேயே நின்றுருக்கு, ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சட்டன் ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு 160 பாயிண்ட் நீங்கள் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிவோட் லைன் அண்ட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு குறுகலான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை எதிரொலிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 ட்ரெண்டிங் மார்க்கெட்டை தான் வந்து எதிரொலிக்குது. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அப்படின்னோன்னா இன்றைக்கி நான் கிஃப்ட் நிஃப்டியை காலையில் பார்த்தேன். என்ன ஆயிருக்கு அப்படின்னா நேற்று டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 26% வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டா பேடா வீடியோலேயே சொல்லிடுறேன், குட்டா பேடாங்கிறத சொல்லிடுறேன். அதனால் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 360 பாயிண்ட் 23,060 சம்திங்கில் இருக்குது. 360 பாயிண்ட் வந்து மைனஸில் நெகட்டிவில் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன். ஸோ பிவோட்டோடைய கடைசி எண்ட் ஆஃப் திஸ் லைனில் மேபி ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேபி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத்துக்கும் பாசிபிள் உண்டு. இல்லை சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா இங்கேருந்து அகைன் இப்படியே கீழே போகிறதுக்கும் பாசிபிள் உண்டு. ஸோ நேற்றோடைய வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மார்க்கெட் மோஸ்ட்லி கொஞ்சம் இறங்கி தான் ஏறும். கிட்டத்தட்ட ஒரு 22,400 வரைக்கும் மார்க்கெட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் இறங்கி தான் ஏறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டியை கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா, பேங்க் நிஃப்டியை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு அதாவது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை தான் எதிரொலிக்குது. அதோடைய அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை தான் சொல்லுது. ஸோ இதுவும் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிஃப்டி வந்து இப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுவும் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லைனில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து சப்போர்ட் கொடுத்து போச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே வரத்துக்கும் பாசிபிள் அதிகம், இல்லை அப்படின்னா இங்கேருந்து கீழே வரத்துக்கும் பாசிபிள் அதிகம். ஸோ இதுவும் ஆல்சோ மந்த்லி கேண்டிலோ நம்ம வந்து பார்க்குறப்ப மந்த்லி கேண்டில்லையும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுவும் கொஞ்சம் இறங்கி தான் ஏறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இறங்கி ஏறுறது ஆல்மோஸ்ட் இந்த 2 பிவோட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைனுக்கு நடுவில் தான் இந்த ரிவர்சல் ஹேப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதோடைய பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டேரிஃப் நமக்கு குட்டா பேடா அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய மார்க்கெட்டுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு எதிராக ஒரு 56% சம்திங் வந்து டேரிஃப் 56% வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி பண்ணிகிட்ருக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு எதிராக வந்து 26% தாங்க போட்டிருக்காங்க. வெறும் 26% மட்டும்தான்
டேரிஃப் வரி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு குட்டு அப்படிங்கிறதும் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஐயோ டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், கொஞ்சம் பையிங்லாம் குறைஞ்சி செல்லிங்க்கு தான் வரும். ஸோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல பையிங் எடுங்க, நல்ல நல்ல ஸ்டாக்கை பையிங் எடுங்க. முக்கியமாக லார்ஜ் கேப் ஓரியன்டான ஸ்டாக்ஸு நிறையா ஸ்டாக்கு ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பையிங் எடுத்து ஹோல்டு பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகேங்களா. ஸோ பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம். ஓகே, டாடா பாய்.